யூனிவர்சிட்டி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணணும், எடுத்தோடனே டஃப்பாக கஷ்டமாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு ஒயிட் நைட்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நோட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட், அப்புறம் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், கடைசியாக தான் பிரதர்ஸ் கரமஸாக போகணும். ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் டெப்த்தாக போனீங்கன்னா பாதியிலேயே அது விட்டுருவீங்க, இது நமக்கு செட் ஆகாத நம்பர் ஆகிரும். பட் ஒயிட் நைட்ஸ் ஒரு கரெக்டான என்ட்ரி பாயிண்ட். ஸோ ஒயிட் நைட்ஸ் இதை பற்றி நான் யூஸ்வலி நம்ம ஒருத்தவங்க தனிமையாக இருக்கிறாங்க, ஒரு லோனரை அவங்கள ஜட்ஜ் பண்ணுவோம், அவங்கள இன்னுமே ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆக்கி விட்டுரும். பட் இந்த ஒயிட் நைட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லோனருடைய கன்ஃபெஷன், அவரோட உலகத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அவர் இன்னொரு கேரக்டர்கிட்ட அவருடைய உலகத்தை பற்றி சொல்லியிருப்பார், அவர் எப்படி உலகத்தை பார்க்குறாரு, அவருக்கு உண்டான ஆக்வர்ட்னஸை சொல்லியிருப்பார். ஒரு சில சீன் நமக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நிறைய இடத்துல நம்ம அந்த ஆக்வர்ட்னஸ் ஆட்னஸை நம்ம கன்ஃபஸ் பண்ண மாட்டோம், யார்கிட்ட சொல்ல மாட்டோம். அதை அந்த கேரக்டர் சொல்லி காமிக்கும். அண்ட் அவரோட சர்வைவல் மெக்கானிசம்க்கு அவர் ரியாலிட்டியோட சோஷியல் கனெக்ஷன் இருக்காது. ஸோ ரியாலிட்டியிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு மோஸ்ட்லி அவர் ஃபேண்டசிஸ் பண்ணுவார், இமேஜின் பண்ணுவார். ஸோ அது அவருக்கு ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ் கொடுக்கும். இவன் ராங் ரனில் அது அவருக்கு ஹெல்ப் பண்ண போகிறது எல்லாத்தையும் அந்த ஷார்ட்டு இந்த கொஞ்ச நேரம் ஹாப்பினஸ்க்கே அவர் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். ஸோ மோர் தேன் சோஷியல் கனெக்ஷன், அவருக்கு அதை இமேஜின் பண்ணுறதே அவருக்கு அவர் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லோனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேர்ல்டு எப்படி இருக்குன்னு சொல்லி புரியறதுக்கு ஒயிட் நைட்ஸ் படிக்கலாம்.